இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உதவியாளர் கே ரங்கராஜ் திரைக்கதை எழுதி இயக்கிய மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் உதயகீதம். இதற்கு கதையை ஆர். செல்வராஜ் எழுதியிருந்தார். வசனத்தை பிரபல பத்திரிகையாளர் பாடலாசிரியர் எம்.ஜி. வல்லபன் எழுதியிருந்தார். பாடல்களை வாலி, வைரமுத்து, நா. காமராசன், முத்துலிங்கம், மு. மேத்தா, எம்.ஜி. வல்லபன் ஆகியோர் எழுதியிருந்தனர். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் வெளிவந்த 300வது படம் உதயகீதம் என்பது சிறப்புக்குரிய விஷயம். பெரும்பாலும் மதர்லேண்ட் பிக்சர்ஸின் இசை இளையராஜா இசையமைப்பார். அதற்கான பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். அதே போல இந்த படத்திலும் பாடும் நிலாவே, சங்கீத மேகம், தேனே தென்பாண்டி வானே, என்னோடு பாட்டு பாடுங்கள், உதயகீதம் பாடுவேன், மானே தேனே கட்டிப்புடி என்று இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் அந்த ஆண்டில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இடம்பெற்றதோடு படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் உதவியன இந்த பாடல்கள். படத்தின் வெற்றிக்கு உதவிய இன்னொரு காம்பினேஷன் கவுண்டமணி செந்தில் இணைந்து செய்த அந்த நகைச்சுவை பகுதி. படத்தில் முக்கியமான ஒன்று, போலி சாமியாராக மரத்தடியில் தன் வாழ்க்கையை துவங்கும் கவுண்டமணி முதலில் பொடி நடையாக நடந்து வருவதும், பின்னர் சைக்கிளில் வருவதும், படிப்படியாக வசூல் அதிகரிக்க மொபெட், கார் என்று தன் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொண்டே செல்வதும் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்த காமெடி அது. இளையராஜாவின் இசையும் பாடலும் படத்திற்கு வெற்றிக்கு வெகுவாக உதவியதைப் போலவே நடிகர் வீரப்பன் எழுதிய நகைச்சுவை பகுதியும் பெருமளவில் படத்திற்கு உதவியது. திரைக்கு முன்னால் தோன்றியவர்கள் மோகன், ஆனந்த் பாபு, சரத்பாபு, கவுண்டமணி, செந்தில், பிரதாப் சந்திரன், சார்லி, லட்சுமி, ரேவதி, ஜெயலலிதா, டிஸ்கோ சாந்தி மற்றும் பலர். வெள்ளி விழா நாயகன் என்ற பட்டம் மோகனுக்கு கிடைக்க காரணமாக இருந்த படங்களில் முக்கியமானது மதர்லேண்ட் பிக்சர் சார்பில் கோவை தம்பி தயாரித்த உதயகீதம். இந்த படம் வெள்ளி விழாவை கடந்து 200 நாட்களை கடந்து மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. உதயகீதம் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். வெளிநாட்டில் இருந்து சென்னைக்கு திரும்பும் சாந்தி என்ற இளம்பெண் அருண் என்ற புகழ்பெற்ற பாடகரின் இசை நிகழ்ச்சி நடக்கவிருப்பதாக சுவரொட்டிகள் மூலம் தெரிந்து கொள்கிறார். அருணை சந்திக்கும் சாந்தி அவனை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் கூறுகிறார். இதை கேட்கும் அருண் அதிர்ச்சி அடைகிறான். காரணம், அவன் மரண தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஒரு சிறை கைதி. ஒரு நல்ல காரியத்திற்காக நிதி திரட்டுவதற்காகவே பரோலில் வெளிவந்து இசை கச்சேரி நடத்துகிறார் அருண். சிறைச்சாலையின் கண்காணிப்பாளராக மாறுதலாகி வரும் லீலா சௌத்ரி என்ற காவல்துறை உயர் அதிகாரி மிகவும் கண்டிப்பானவர். ஆயினும் சாந்தி அவரிடம் பேசி அந்த அதிகாரியின் உதவியுடன் அருணை திருமணம் செய்து கொள்கிறார். லீலா சௌத்ரி இல்லத்திலேயே திருமணம் நடைபெறுகிறது. முதல் இரவு அன்று சற்றும் எதிர்பாராத நிலையில் அருண் வயிற்றில் கத்தியால் குத்துகிறாள் சாந்தி. அதிர்ச்சியில் அருண் உறைந்த நிலையில் இருக்க, நீ கொலை செய்த ஆனந்தின் தங்கை நான். என் அண்ணனை கொலை செய்த உன்னை பழிவாங்கவே காதலிப்பதாக நடித்து கல்யாணம் செய்து கொண்டேன் என்று சொல்கிறாள். ஆனந்தை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட காரணத்தால் தான் அருண் தூக்கு தண்டனை கைதியாக சிறையில் இருக்கின்றான். நண்பர்களான அருணும் ஆனந்தும் இணைந்து பாடி இசை நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர். ஆனந்தை தான் கொல்லவில்லை என்று சொல்லி தன் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்கிறான் அருண் ஒரு அப்பாவி என்றும் வீண் கொலைப்பழி சுமத்தப்பட்டு அதற்கு ஆளாகி தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பதையும் புரிந்து கொள்கிறாள் சாந்தி. தனது தவறை உணர்ந்து கொள்ளும் சாந்தி அப்பாவியான தன் கணவனை கொலைப்பழியில் இருந்து காப்பாற்ற திட்டமிடுகிறாள். சாந்தியின் உதவியுடன் சிறையில் இருந்து தப்பிக்கின்றான் அருண். அருணை தப்பவிட்ட தவறுக்காக லீலா மீது சிறை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கிறது. இந்த நிலையில் அருண் சிறு வயதில் தொலைந்து போன தன்னுடைய மகன்தான் என்ற உண்மை லீலாவுக்கு தெரிய வருகிறது. ஆயினும் அவர் தப்பி ஓடிய அருணை மீண்டும் கைது செய்ய தொடர்ந்து முயற்சிக்கின்றார். சாந்தியின் அண்ணன் ஆனந்தை கொன்றது சங்கர் என்ற நபர்தான் என்ற உண்மை இறுதியில் வெளியே வருகிறது. சங்கரும் காவல்துறையினரிடம் தனது குற்றத்தை ஒப்புக்கொள்ளவே தூக்கு தண்டனை குற்றத்தில் இருந்து அருண் விடுதலை செய்யப்படுகிறான். அருண், மோகனும் சாந்தியாக ரேவதியும் நடித்திருந்தனர். கண்காணிப்பாளர்
லீலா சௌத்ரியாக லட்சுமி நடித்திருந்தார். உதயகீதம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக பாடல்கள், இசை மற்றும் கலகலப்பாக காதல் உட்பட எல்லாமே கலந்த ஒரு கலவையாக நிறைவான ஒரு படமாக இருந்ததால் அது மாபெரும் வெற்றி பெற்றது எனலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.